Hey fam, welcome back to another video. So இந்த வீடியோல நம்ம என்ன வண்டி பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓல்டு ஹூண்டாயில i20, அதாவது பழைய i20 நீங்க செகண்ட் ஹேண்ட்ல வாங்கலாமா இல்ல அவாய்ட் பண்ணலாமா, இல்ல அந்த வண்டியில பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ், ஏசி கூலிங், சஸ்பென்ஷன், வண்டியோட மைலேஜ், இன்ஜின் எல்லாத்தையும் பத்தி ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அதாவது நீங்க வந்து ஹூண்டாயில i20 வாங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே இன்ஸ்டன்டா மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓவராலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹூண்டாயில இருந்து i20 எப்பவுமே ஒரு பிரீமியமான ஃபீல் தான் தரும். ஒரு கார் பாத்தீங்கன்னா ஒரு i20 வந்து 2013-14 மாடலே ஒரு 2 லட்ச ரூபா 2.25 லட்ச ரூபாய்க்கு உங்களால வாங்கிக்க முடியும். பட் இருந்தாலுமே அந்த வண்டியை நம்ம டிரைவ் பண்ணி போகும்போது ஒரு பிரீமியமான ஒரு லுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தருங்க. அதே மாதிரி ஒரு ஹெவி பாடி ஸ்ட்ரக்சரோட உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டோர் க்ளோஸ் பண்ணக்கூடிய சவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு தகரம் க்ளோஸ் பண்ற மாதிரி இல்லாம பிரீமியம் கார்ல நம்ம எந்த அளவுக்கு டோர் க்ளோஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டியில கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஷிஃப்ட்டை விட அந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஜாஸ்திங்கிற ஒரே காரணத்தினால ஹைவேல ஸ்டெபிலிட்டின்றது ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவே டீசென்ட்டாகவும் இருக்கும். ஒரு 100ல இருந்து 110, 120ல நீங்க க்ரூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துலயும் எந்த ஒரு ஸ்டேரிங் வைப்ரேஷனும் இருக்காது, எந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனே இல்லாம ஒரு மாதிரி ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரி ஃபீலிங்கே இருக்காது. ஒரு 120ல நீங்க சுண்டு வரல கூட ஸ்டேரிங்கை வச்சு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போகலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த வண்டியோட பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் லூஸா இல்லாம ரொம்பவும் டைட்டா இல்லாம மீடியமா பார்த்தீங்கன்னா இருக்குங்க. வண்டியை ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லக்ஸுரியான ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரும். அதே மாதிரி வண்டியோட பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ச் பேக் தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான உங்களுக்கு ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்குங்க. ஸோ அடுத்ததான் இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனை பத்தி பேசிடலாம். இந்த வண்டியில மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 விதமான இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. பெட்ரோலே பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர், 1.0 லிட்டர் அண்ட் டீசல் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ 1.2 லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கப்பா இன்ஜினுங்க, 1193 சிசி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வித் 4 சிலிண்டர்ல கொடுத்துருந்தாங்க. மேனுவல் இருந்துச்சு, ஆட்டோமேட்டிக் இருந்துச்சு. ஸோ இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83ல இருந்து 86 பிஹெச்பியும் 117 NM டார்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியால ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்க. ஸோ ஒரு டீசென்டான டார்க்காவே இருக்கும். சடன் டார்க்கு, ஒரு ஸ்போர்ட்டியான டார்க் இல்லாம பொறுமையா கிராஜுவலா பார்த்தீங்கன்னா இந்த வண்டியால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரு சிட்டியில ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளான டிரைவிங் பார்த்தீங்கன்னா கொடுக்குங்க இந்த வண்டி. அதே மாதிரி இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் கொடுக்கக்கூடிய மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகளை ஓட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 13ல இருந்து 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜ் கிடைக்கும். ஸோ சிட்டியில ஓட்டும் போது இந்த அளவுக்கு மைலேஜ்னா ஹைவேல வித்தின் 100ல வித் ஏசியில் நீங்க ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 17 to 18 பார்த்தீங்கன்னா கிராஜுவலா கொண்டு வரலாங்க. ஸோ அது வந்து ஃபிக்ஸடா சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செகண்டா பார்த்தீங்கன்னா 1.0 லிட்டர் இன்ஜின் தாங்க. ஸோ இது வெறும் 1000 சிசி, அதாவது 998 சிசி 3 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74 பிஹெச்பியும் 112 NM டார்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஜின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசி கம்மிங்கிறனால கொஞ்சம் மைலேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்க எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிக்கப்புங்கும் போது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிக்கப் கொடுக்காது. ஸோ நம்ம பெட்ரோல் இன்ஜின் கப்பால பார்த்துருந்தப்ப உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இன்ஜின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா 1.4 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருந்தாங்க. CRDA வித் டர்போவோட உங்களுக்கு வந்துருந்துச்சு. ஸோ 4 சிலிண்டர் இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி. ஸோ இந்த வண்டி இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 பிஹெச்பியும் 240 NM டார்க்கும் இந்த இன்ஜினால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 லிட்டரும் சரி 1 லிட்டரும் சரி, அதாவது 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின்ல நார்மலான பெட்ரோல் இன்ஜின்ல ஆட்டோமேட்டிக் இருந்துச்சு, மேனுவல் இருந்துச்சு, ஹை ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் டர்போல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. டார்க்குங்கும் போது உங்களுக்கு டீசல் இன்ஜின்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் சடன் டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு இதுதாங்க. டீசல்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மைலேஜ் சிட்டிக்குள்ள ஒரு 16ல இருந்து 17 கிடைக்கும். வித்தவுட் சிட்டி வெளியே வரீங்க அப்படின்னா 100ல ஓட்டுறீங்க, இன்னும் ஏசியில் ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 18ல இருந்து 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உன்னால எதிர்பார்க்க முடியும். ஸோ மைலேஜ் கிங்னு சொல்லிட முடியாது. ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது எட்டியோஸை கம்பேர் பண்ணும்போது மைலேஜ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ சின்ன மேடு பள்ளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு தாங்கிரும். ஸ்டேரிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு EPSன்றனால உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காதுங்க. அதாவது ரொம்ப டைட்டாகவும் இருக்காது, ரொம்ப லூஸாகவும் இருக்காது, ஒரு மீடியமான உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குங்கிறனால ஹைவேல ஸ்டெபிலிட்டிங்கும் போது சூப்பரா இருக்கும். ஆனா பட் நீங்க ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக்கர்ல விட்டு ஏத்துறீங்க அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் மெதுவா ஸ்லோ பண்ணி கிராஸா தான் விட்டு ஏத்துற மாதிரி இருக்கும். வித் 5 மெம்பர்ஸோட போறீங்க, அதாவது ஃபுல் லோடோட போறீங்க அப்படின்னா, ஏன்னா அண்டர் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே டச் பண்ணிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அண்டர் பாடியோட
ஹைட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கனால ஒரு பெரிய ஒரு ஸ்பீடு பிரேக்கர்லாம் போறீங்க அப்படின்ற பட்சத்தில் வெயிட்டாக எப்பவுமே நாங்கள் ஒரு 5-6 பேர் தான் போவோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்லோ பண்ணி மெதுவாக தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா அண்டர் பாடி தட்டும், நீங்கள் வேகமாக போனீங்க அப்படின்ற பட்சத்தில் அண்டர் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட்டுங்க. மெதுவாக ஏற்றி போறீங்க அப்படின்னா டீசெண்டாகவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு வருவோம். ஸோ ஏசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சம்மர்லேயே i20யோட ஏசி வந்து சீக்கிரமாகவே கூலிங் ஆயிரும். ரொம்ப நேரம்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காது. சம்மரில் மேக்ஸிமமான வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும், அதாவது ஃபுல் கூலிங் பண்ணுறதுக்கு. பட் i20யோட ஏசியை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி கிடையாது, சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா கூலிங் ஆயிரும். கிராண்டு i20 ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் ஏசி வெண்ட் இருக்கனால ஸோ பின்னாடி இருக்க பேசஞ்சருக்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கூலிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிரும். ஒருவேளை நீங்கள் எடுக்கக்கூடிய காரில் ஏசி கம்ப்ரஸர்லேருந்து ஒரு அப்நார்மலான சவுண்ட் வருது, இல்லை ஏசி கூலிங்கே சுத்தமாக வரல, இல்லை விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேஸ் பிடிச்சா போதும், கம்ப்ரஸரில் எலக்ட்ரானிக் ஒர்க் இருக்குது வேலை பார்க்குறேன் அப்படின்லாம் இது மாதிரி சொன்னாங்க அப்படின்னா தயவுசெஞ்சு அந்த வண்டியை ஸ்கிப் பண்ணிடுங்க, அந்த வண்டி எடுக்காதீங்க. ஏன்னா ஏசி கூலிங்கை பொறுத்தளவுக்கு i20ல பக்காவாக இருக்கும் ஏசி. ஏன்னா நான் சொல்ல பார்த்தீங்கன்னா சம்மர்லேயே வந்து அந்தளவுக்கு ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா கூலிங் ஆயிரும். ஏசி கம்ப்ரஸரில் ஏதாவது அப்நார்மலாக சவுண்ட் இருக்குது, இல்லை ஏதாவது கீச்சின்னு சவுண்ட் வருது, இல்லை ஏசியே எடுக்கல, இல்லை கேஸ் ஃபில் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி எந்த விஷயம் சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு அதை விட்டுட்டு வேற வண்டியை ஸ்கிப் பண்ணி போயிருங்க, அதான் நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட் தாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். உங்களுக்கு மாருதியை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். பட் வந்து நீங்கள் ரெகுலராக சர்வீஸ் பண்ணுறீங்க, ஒரு 8000 கிலோமீட்டருக்கு ஒரு தாட்டி நான் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிடுவேன், ஆயில் சர்வீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது, அது பாட்டுக்கு டீசெண்டாக வண்டி ஓடிட்டே இருக்கும். ஒருவேளை நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ப்பா, நான் வந்து எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் பண்ணுவேன். இல்லை நீங்கள் பழைய வண்டி வாங்க போறீங்க அப்படின்னா அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்றது தெரியல. நீங்கள் ஒரு i20ல வாங்க போறீங்க அப்படின்னா சர்வீஸ் ஹிஸ்ட்ரிலாம் செக் பண்ணி பாருங்க. அந்த வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் அதை எடுத்துட்டு அதை செலவு பண்ணுறதுக்கு அந்த வண்டி எடுக்காமே போயிடலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் கார் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக என்னென்ன செக் பண்ணணும் i20ல அப்படின்னா இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேபின்குள்ளே கேட்காது. ஸோ இன்ஜின் சவுண்ட்லாம் அதிகமாக இருக்கா அப்படின்ற பாருங்க. அப்நார்மலான நாய்ஸ் ஏதாவது கேட்குதான்னு பாருங்க. ஏசி கூலிங் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. வண்டியோட அண்டர் பாடியில் படுத்து ரஸ்ட் ஏதாவது இருக்கா அப்படின்ற செக் பண்ணி பாருங்க. ஏன்னா சென்னை வண்டிங்க போகலாம் ஃப்ளட்ல அடிப்பட்ட வண்டியாக இருக்கலாம். ஸோ அதனால ரஸ்ட் ஏதாவது இருக்கா. பெயிண்ட் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டி பேஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வெடிச்சிருக்கா அப்படின்னா பாருங்க. அப்படின்னா தெளிவாக வச்சிருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் சீக்கிரமாக ரஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்க வண்டியெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. ஸோ கிளச்செல்லாம் பாருங்க. கிளச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாழைப்பழம் மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் i20யோட கிளச்லாம். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வரனால டீசலை பொறுத்தளவுக்கு டார்க் பயங்கரமாக இருக்கும். சடனாக கிளச்சை விட்டீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா வண்டி பறக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிக்கப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா அந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறத விட்டுட்டு வேற வண்டியை பாருங்க. அதே மாதிரி பிளாக் ஸ்மோக்கு ஒயிட் ஸ்மோக் வருது அப்படின்னா அந்த வண்டி பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க, தயவு செஞ்சு அந்த வண்டி யார்ட்டே கொடுத்துட்டு வந்துருங்க. பிளாக் ஸ்மோக் ஒயிட் ஸ்மோக்லாம் i20ல ஹியூண்டாய் கம்பெனிலேருந்து மேக்ஸிமம் வருது அப்படின்னா அந்த வண்டியை தவிர்த்துறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அதை முதல்ல பார்த்துடலாம். இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைவேல தான் நான் எப்பவுமே ட்ரைவ் பண்ணுவேன். எனக்கு ஹைவேல தான் எனக்கு வேலையே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி சூட் ஆகுங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளாக போகணும், பெயினே இருக்கக்கூடாது, ஒரு 5 சீட்டரில் இருக்கணும், அதுவும் ஹியூண்டாய் கம்பெனியில் தான் வேணும் அப்படின்னா தாராளமாக அவங்க இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஹைவேல ஸ்டெபிலிட்டி வேணும்னா ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம். யாரெல்லாம் இந்த வண்டியை வாங்கக்கூடாது அப்படின்னா எனக்கு வந்து மைலேஜ் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு இவ்வளோதான் கிடைக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சுத்தமாக செட் ஆகாது. ஏன்னா இந்த வண்டியில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து கிங்கு அந்த மாதிரிலாம் சொல்லிட முடியாது, மைலேஜ் கம்மியாக தான் கிடைக்கும். அதே மாதிரி நான் டெய்லி யூசேஜுக்கு வந்து i20 எடுக்க போகிறேன், டெய்லி ஆஃபீஸ் டெய்லி 20 கிலோமீட்டர் போயிட்டு வருவேன். ஸோ எனக்காண்டி அந்த i20 எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா டெய்லி யூசேஜுக்காண்டி எடுக்க போறீங்கன்னா தயவுசெய்து இந்த வண்டியை தவிர்த்துருங்க. டெய்லி யூசேஜுக்கு மைலேஜுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி செட் ஆகாது. அதனால் இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. யாரெல்லாம் இந்த கார் வாங்கலாம், யாரெல்லாம் இந்த கார் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டேன். ஏசி கூலிங் நல்லா இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஹைவே டிரைவிங் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வண்டியாகவே இருக்குங்க. அதுவும் எனக்கு ஹியூண்டாய் கம்பெனியில் தான் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து ஒவ்வொரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வீடியோ வரும். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும், ஆட்டோமொபைல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இன்ஸ்டால கும்மன் 94 ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அது இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. லவ் யூ காய்ஸ். அடுத்து போகிற வீடியோவில் பார்க்கலாம்.